வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியின் மீதான நேற்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் 16 என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டு அகழ்வெல்லை விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் 16 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதோடு புதைக்குழியில் இருந்து ஆடையை ஒத்த துணி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெல்லியடியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பெருந்தொகை பண திருட்டுடன் தொடர்புடைய 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லியடியில் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த நபர் ஒருவரிடமிருந்து வெளிநாட்டு நாணய தாள்கள் உள்ளடங்கலாக 1,40,00,000 ரூபாய் வரை அண்மையில் திருடப்பட்டன. இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கப்பட்ட நிலையிலேயே சந்தேக நபர்களாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேக நபர்களிடம் இருந்து ஒரு தொகை பணம் மீட்கப்பட்டதுடன் எஞ்சிய பணத்தை மீட்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பளை இந்திராபுரம் கிராமத்துக்கு நிரந்தர புகையிரத கடவையை அமைக்குமாறு கோரி எதிர்வரும் 2ஆம் திகதி ஜனாதிபதி பளைக்கு வரும் வேளையில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க கிராம மக்கள் தீர்மானித்துள்ளனர். பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு கடந்த 2016ஆம் ஆண்டு மீள்குடியமர்வு இடம்பெற்று 8 ஆண்டுகள் கடந்த நிலையில் புகையிரத கடவை அமைத்து தரப்படவில்லை. ஜனாதிபதி, பிரதமர், போக்குவரத்து அமைச்சர், மாகாண ஆளுநர் மற்றும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பல தடவைகள் இது தொடர்பில் முறையிட்ட போதிலும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலையிலேயே குறித்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்தனர். முல்லைத்தீவு முத்து ஐயன்கட்டு பகுதியில் இளைஞன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 இராணுவத்தினரும் கடும் நிபந்தனையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 7ஆம் திகதி முத்து ஐயன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தினரால் நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கடந்த 19ஆம் திகதி முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த வழக்கு 26ஆம் திகதிக்கு திகதியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் பிரதீபன் தலைமையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினருக்கான பிணை கோரிக்கை இராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடும் நிபந்தனைகளின் பின்னர் குறித்த 4 இராணுவத்தினரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் சாட்சியங்களை அச்சுறுத்தக்கூடாது என்றும் நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாட்டு பயணங்கள் செல்ல முடியாது என்றும் மன்று அறிவித்ததுடன் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 30ஆம் திகதிக்கு ஒத்திவைத்தது. குருணாவில் குளியாப்பட்டியில் இன்று காலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை வேன் சாரதி மற்றும் மாணவர்கள் உட்பட 3 உயிரிழந்ததுடன் மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்லப்பட்டி பகுதியில் பாடசாலை வேன் மற்றும் லொரி என்பன நேருக்கு நேர் மோதி கொண்டமையினாலேயே குறித்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 13 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யார் குற்றம் இழைத்தாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று எவரும் இல்லை என்று ஜனாதிபதி அனுர தெரிவித்துள்ளார். கொழும்பு நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவிக்கையில் அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக பிரயோகிக்கப்படும். ஊழல்களிலும் மோசடியிலும் ஈடுபட்டவராக இருந்தாலும் அவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள். பொறுப்பு கூறலை வலுப்படுத்துவதற்கும் நீதியை உறுதி செய்வதற்கும் பரந்த முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இந்த நடவடிக்கைகளில் நாங்கள் எப்போதும் எவருக்காகவும் சமரசங்களை செய்து கொள்ளப் போவதில்லை. செப்டம்பர் மாதம் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து அரச மாளிகைகளும் அரசாங்கத்தால் திரும்ப பெறப்படும். இந்த விடயத்திலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீருவோம் என்றார். அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு அடிபணிய போவதில்லை. ஜனநாயகத்தை வேட்டையாடுவதற்கு முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் நிச்சயம் தோற்கடிக்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சூளுரைத்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று 3வது நாளாகவும் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் மற்றும் அடக்குமுறைகளுக்கு நாம் அடிபணிய போவதில்லை. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயார். ஜனநாயகத்தை தோற்கடிப்பதற்கான வேட்டையை தோற்கடிப்பதற்கும் நாம் தயார். அதற்காக மக்கள் அணி திரள வேண்டும். மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக எதிரணி தரப்பில் இருந்து வழங்கக்கூடிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் நாம் வழங்குவோம். நீதிமன்றத்தின் சுயாதீனத்துக்காக என்றும் நாம் முன்னிலையாவோம் என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.